ஜன் கதைகளில் அடுத்த கதை தன்னை அறிய. வாழ்க்கையில் வெறுப்படைந்த இளைஞன் ஒருவன் ஜன் குருவை தேடி மட ஆலயத்திற்கு வந்தான். குருவை கண்டு வணங்கினான். குருவே, நான் வசதியான குடும்பத்து பிள்ளை, ஆனால் எனக்கு வாழ்க்கை வெறுத்து விட்டது. இந்த வாழ்வை என்னால் சகித்துக் கொள்ள முடியவில்லை. நல்ல விஷயங்களில் என் மனம் செல்ல மறுக்கிறது. நான் என் நிம்மதியை இழந்து விட்டேன். நான் கடை தேர சுருக்கமான வழி ஏதாவது இருக்கிறதா சொல்லுங்கள் சுவாமி என்றான் உருக்கமாக. அப்படியா, சரி, உன்னை பற்றி கொஞ்சம் சொல். எவ்வளவு படித்திருக்கிறாய்? எதில் உனக்கு பழக்கம் அல்லது அனுபவம் என்று கேட்டார் குரு. நான் ஒழுங்காக படிக்கவில்லை சுவாமி, எனக்கு எதிலுமே அனுபவம் இல்லை. கொஞ்சம் சதுரங்க ஆடம் தெரியும், அவ்வளவுதான் என்றார் இளைஞன். குரு சற்று சிந்தித்தார். பிறகு தன் சீடரிடம் ஒரு பிக்குவின் பெயரை சொல்லி அவரை அழைத்துக் கொண்டு ஒரு சதுரங்க பலகையும் காய்களும் எடுத்துக்கொண்டு சீடர்களை எல்லாம் வர சொல்லினார். சற்று நேரத்தில் எல்லா சீடர்களும் அங்கே வந்து கூடினார்கள். சதுரங்க பலகை வைக்கப்பட்டது. குரு சொன்ன பிக்குவும் வந்து அடக்கமாக நின்று கொண்டிருந்தார். குரு அவரை அருகில் அழைத்து சதுரங்க ஆட வேண்டும் என்று சொன்னார். அவர் ஒன்றும் பேசவில்லை. விஷயம் என்னவென்றால் அவருக்கு சதுரங்க பற்றி ஒன்றுமே தெரியாது. அதை பார்த்திருக்கிறார், அவ்வளவுதான் என்றாலும் அவர் மறுப்பு தெரிவிக்கவில்லை. குரு அவரை பார்த்து, பிக்குவே, நீர் என் சீடர், என் பேச்சை மறக்காதவர். உம்முடைய அடக்கத்தையும் பணிவையும் நான் அறிவேன். எனக்காக உயிரையும் கொடுப்பதாக சொல்லியிருக்கிறீர். இப்போது அதற்கான வாய்ப்பு அமைந்திருக்கிறது. நீங்கள் இந்த இளைஞருடன் சதுரங்கம் ஆட வேண்டும். தோற்று போனால் இந்த வாளால் தலையை சீவி விடுவேன். ஆனால் இறந்தால் சொர்க்கம் உமக்கு நிச்சயம். நீங்கள் வெற்றி பெற்றுவிட்டால் தோற்று போன இந்த இளைஞனின் தலையை சீவி விடுவேன். சரி, ஆட ஆரம்பிங்கள் என்றார். பிக்கு சலனமே இல்லாமல் அமைதியாக இருந்தார். இளைஞன் காயை நகர்த்தினான். பிக்குவுக்கு ஒன்றுமே தெரியாது என்றாலும் குருவின் கட்டளையே மேற்கொண்டு ஏதோ ஒரு காயை நகர்த்தினார். அவர் மரணம் பற்றி கவலைப்பட்டதாகவே தெரியவில்லை. சாவு சர்வ நிச்சயம் என்று முடிவு செய்துவிட்டவர் போல் தோன்றியது. சீடர்கள் திகிலோடு பார்த்துக் கொண்டிருந்தார்கள். தங்களுடைய அன்பு உருவாக வாழ்ந்து வந்த பிக்குக்கு இந்த கதி நேர்ந்து விட்டதே என்ற கவலை அவர்கள் முகங்களை தெளிவாக தெரிந்தது. இளைஞன் உற்சாகமாக ஆடினாலும் பிக்குவுக்கு ஆட தெரியாது என்பது அவனுக்கு தெரியாது. அவரது காய் நகர்த்தும் முறை அவனுக்கு புதிராகவும் புதுமையாக இருந்தது, பயமாகவும் இருந்தது. குருவின் கையில் பெரிய வாள் பளபளத்துக் கொண்டிருந்தது. பயங்கரமான அமைதி நிலவியது. ஆட்டம் தொடர்ந்தது. சற்று நேரத்தில் பிக்குவுக்கு சதுரங்க பற்றி ஒன்றுமே தெரியாது என்பது இளைஞனுக்கு தெரிந்துவிட்டது. அவன் உற்சாகமடைந்தான். சுறுசுறுப்பாக காய்களை சாமர்த்தியமாக நகர்த்தினான். பிக்கு தொடர்ந்து காய்களை பறிகொடுத்து கொண்டு தோற்றுக்கொண்டே வந்தார். சீடர்களுக்கு சொல்ல முடியாத வேதனை. இளைஞனுக்கோ பெரும் மகிழ்ச்சி. ஜீவ மரண போராட்டத்தில் வெற்றி பெற்றுவிட்ட மகிழ்ச்சி அவனுக்கு. மகிழ்வின் திளைப்பில் தலை நிமிர்ந்து பிக்குவை பார்த்தான் இளைஞன். சங்கடமாக இருந்தது. அவரை பார்க்கவே பாவமாக இருந்தது. அவர் முகத்தில் தான் எவ்வளவு சாந்தம், எவ்வளவு இனிமை. அவர் கண்களில் என்ன கருணை. இவர் சாகத்தான் வேண்டுமா? தான் இறந்த கால யாருக்கு நான் இருந்தால் யாருக்கும் ஓர் இழப்பும் இல்லை. வீணாகி போன தன் வாழ்வும் சாவும் யாரையும் பாதிக்காது. ஆனால் துறவியும் ஞானியுமான கருணைமிக்க இந்த பிக்கு இறந்தால் அது எவ்வளவு பெரிய நஷ்டம். அதற்கு தான் காரணமாக இருப்பதா என்று நினைத்தான் இளைஞன். உடனே தாறுமாறாக ஆட ஆரம்பித்து விட்டான். ஆட்டத்தை கூர்ந்து பார்த்து கொண்டிருந்த குரு திடீரென சதுரங்க பலகையை கவிழ்த்து தள்ளினார். காய்கள் சிதறோடின. எல்லாரும் திகைத்து விட்டார்கள். யாருக்கும் வெற்றி தோல்வி இல்லை என்று அறிவிக்கிறேன். தம்பி, உன் மன ஒருமைப்பாட்டை கவனித்தேன். முழுமையாக ஆட்டத்தில் மூழ்கி போனாய். என்றாலும் இறுதியில் உயிர் தியாகம் செய்ய முடிவெடுத்து தாறுமாறாக ஆட ஆரம்பித்து விட்டாய். வாழ்க்கை என்ன என்பதும் எந்த வாழ்க்கை பயனுள்ள வாழ்க்கை என்பதும் உனக்கு புரிந்துவிட்டது. இப்போது நீ இங்கே அதை கற்றுக்கொண்டாய். உன் மனம் பக்குவ நிலை அடைந்து விட்டது. தியாகம் உன் உதயத்தில் குடிகொண்டு விட்டது. அது எங்கே இருந்தும் வரவில்லை, உனக்குள் இருந்துதான். அதை நீ அடையாளம் கொண்டு கொண்டாய். நீ இனி சில மாதங்கள் இங்கே இருந்து விட்டு போகலாம். உன் வாழ்வு பயனுள்ள வாழ்வாகும் என்றார் குரு.